இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். சுகரை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஐசிங் சுகர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரீசன்னால தான் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்த ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிடணும். முட்டை சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3 ஆட் பண்ணிக்கணும். நல்லா பெரிய முட்டையாக இருந்தது அப்படின்னா 2 ஆட் பண்ணாலே போதும். இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். நார்மல் விஸ்கி யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடியே நம்ம சேனலில் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நிறைய மெத்தட்ஸில் நான் கேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஆல்ரெடியே அரைச்சி வச்சுருந்த 1/2 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூடவே பட்டர் 1/4 கப் நல்லா மெல்ட் பண்ணிட்ட பிறகு இது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலேயே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸே தனியாகவே நமக்கு கடையில் கிடைக்கும். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கலரோடையே நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட்டு நான் ஒரு 2 ட்ராப் தான் ஆட் பண்ணேன். அது நல்லா பட்டர்ஸ்காட்சில் கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு சலடை வச்சுட்டு அதுலேயே 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணி நல்லா சலிச்சுக்கணும். அடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியோ இல்லை நல்லா ஒரு கரண்டி யூஸ் பண்ணியோ ஒரே டைரெக்ஷனில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பேட்டர் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கேக் டின்லேயோ பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே நல்லா பட்டர் 4 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி காற்று எதுவுமே இல்லாமல் தட்டி விட்டுக்கணும். இது நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாயோ இல்லை ஒரு குக்கரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 லேயர் உப்பு, ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை வச்சிடணும். இப்போ இது நல்லா குக் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. இப்போ குக் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம செக் பண்ணாலே போதும். செக் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எல்லாம் யூஸ் பண்ணிடலாம், செக் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ஒட்டாமையே வந்துருச்சு. இப்போ கேக்கும் சூப்பராக வெந்துருச்சு. பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 பொருள் இருக்குது. ஒன்று பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ணிக்கணும். இன்னொன்று பட்டர்ஸ்காட்ச் கிரன்ச் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி இது கூடயே நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதில் தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கணும். நல்லா கேரமலைஸ் ஆன பிறகு இதுலேயே 3 துண்டு அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் ஆட் பண்ணின பிறகு இதுலேயே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். அது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி கேரமல் ரெடியான பிறகு இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லை நல்ல ஒரு எண்ணெய் தடவின ஒரு பிளேட்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரன்ச்சை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி செட் ஆகி வந்துடும். அடுத்து இந்த க்ரன்ச்சை நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும். மிக்சர் ஜார் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சர் ஜார் பிளேடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரீசன்னால தான் ஏதாவது ஒரு மத்தோ இல்லை நல்ல ஒரு கனமான ஏதாவது ஒரு கல்லோ வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி.
அடுத்து நம்ம பட்டர்ஸ்காட்சில் சாஸ் பண்ணிக்கணும். ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கேரமலைஸும் நல்லாவே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு 1/2 கப் பால் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணும்போது அந்த கேரமல் வந்து திட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பயப்பட தேவையில்ல. அது நல்லாவே சூடாக ஆக ஆக நல்லாவே கரைஞ்சி நல்ல ஒரு சாஸ் ரெடியாகி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பட்டர்ஸ்காட்சில் சாஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறதுக்கு கேக் ரெடி பண்ணியாச்சு, சாஸும் ரெடி பண்ணியாச்சு, க்ரன்ச்சும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெயினாக க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே நிறைய க்ரீம்ஸ் வந்து ஆல்ரெடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன க்ரீம் வந்து இதுக்கு பிடிக்குதோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட விப்பிங் க்ரீம் வந்து டேரெக்டாக இல்லாததால் நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணியே வந்து கேக்கை டிசைன் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா வந்து நீங்கள் பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி கூட டிசைன் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இதில் வந்து நான் 70 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து ஈக்குவலாக சில்லான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். 70 கிராம் விப்பிங் பவுடர் எடுக்கணும் அப்படின்னா 70 ml நல்லா சில்லான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில்லான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் விஸ்கி யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது, இருந்தாலும் அது வந்து நல்லா வந்து திக்காகி வர்றதுக்காக தான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கேக்கை வந்து நல்லா அந்த ஓரத்தில் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கு வந்து நான் டபுள் லேயர் கேக்காக பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்ததையும் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரன்ச் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரியே அடுத்த லேயர் வச்சுட்டு க்ரீம் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ கேக் ஃபுல்லாக பாருங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி தான் கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சை வந்து இது ஃபுல்லாகவே வந்து கோட் பண்ணிக்கலாம், ஒரு லேயர் ஃபுல்லாகவே. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் நிறைய க்ரன்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக என்டையர் கேக் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதால இதை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுவே நீங்கள் ஒரு ஏசி ரூமில் வந்து க்ரீம் டெக்கரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மெல்ட் ஆகாது. இப்போ நல்லா செட் ஆன பிறகு ஒரு பைப்பிங் பேக்கில் பட்டர்ஸ்காட்ச் அந்த சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் ஃபில் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபைனலாக வந்து நம்ம கேக் ஃபுல்லாகவே கூட கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் க்ரீமில் வந்து கொஞ்சமாக அந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேக்கை சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வந்து வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி இருந்தாலுமே நமக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்டையர் கேக்கையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு மேலேயே வந்து சூப்பராக அந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி என்டையர் கேக்கையுமே வந்து சாஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது டேஸ்ட் வைஸில் வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரமலைஸ் பண்ணுறது மட்டும்தான். அது ஒரு சிலருக்கு வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஒன்றுமே அவசரமே பட தேவையில்லை. நல்லா பேனை வந்து நல்லா லோ ஃப்ளேமுக்கு கூட வச்சுட்டு சுகரை ஆட் பண்ணி அழகாக கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே ரொம்பவே ஈஸி தான்.
இந்த ரெசிபி கூட ஒரு ரிக்வஸ்டட் ரெசிபி தான். கண்டினியூஸாக கமெண்ட்லேயும் கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட நம்மளுடைய ஓட்டிங்லேயும் இந்த ரெசிபி தான் வந்து செலக்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.